வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. பிப்ரவரி 3 இன்றைக்கி ஜப்பானில் செட்சுபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த கடவுள் நம்பிக்கை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருவிழா தாங்க இது. இந்த திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸால் அடிக்கிறாங்கன்னா பூதத்தை அடிக்கிறாங்க. கிளியராக புரியல, நான் அப்படியே ஃபுல்லாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜாக்களுடைய காலகட்டத்திலேருந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துருக்காங்க. இவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவநிலை மாறுது இல்லையா, இப்போ வந்து குளிர்காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த குளிர்காலம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மறுபடியும் வசந்த காலம் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குளிர்காலத்துக்கு முதல்ல வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த 7 விதமான சூப்புகளை குடிக்கிறது அப்படின்ட்டு நம்ம கூட பார்த்துருப்போமே. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குளிர்காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வசந்த காலம் தொடங்க போகுது. அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறப்போகுது அப்படின்றது சொல்லணுன்றதுக்காக ஓனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓனினா பூதவங்க, பூதத்தோட பேர் தான் வந்து அவங்க ஓனின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி வந்து இந்த சில பேர்லாம் வேஷம் போட்டுன்னு வருவாங்க. அப்போ அந்த குழந்தைங்க கையில் இருந்த பீன்ஸை கொடுத்து அந்த பீன்ஸ் கொட்டையாலே அதை அடிங்கடா அது ஓடி போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. காரணம் ஏன் இந்த பீன்ஸை இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துலேருந்து ஜாப்பனீஸினுடைய ஒரு முக்கியமான ஒரு விளைபொருள் அப்படின்னா அது வந்து இந்த பீன்ஸ் தான். இப்போ நம்ம ஊரில் வந்து இட்லி தோசை காலையில் அந்த மாதிரி இட்லி சாப்பிடுவோம்ல, இது வந்து ரெகுலராக வந்து எல்லா கடையிலையும் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க ஊரில் போனோம் அப்படின்னா கடையில் மட்டும் கிடையாது, வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸ் தான் அவங்களுடைய மெஜாரிட்டியான ஒரு உணவாகவே இருக்குது. அதனால் இதை சூஸ் பண்ணாங்களா என்ன இதுதான் தெரில. ஆனால் இந்த பீன்ஸுன்றது அவங்க வந்து இந்த கெட்ட ஆவிகளை வந்து விரட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருளாகவே வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பீன்ஸை வச்சு இந்த ஓனிங்கிற பூதத்தை அடித்து விரட்டி இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து வசந்த காலமாக மாறுபோகுது அப்படின்ற ஒரு பருவ காலத்தினுடைய நிகழ்வையும் அண்ட் ஒரு தெய்வீக வழிபாட்டினுடைய ஒரு நம்பிக்கையும் சேர்த்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் இந்த செட்சுபின் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜப்பானு பிப்ரவரி 3. நெக்ஸ்ட்டு தாய்லாந்தில் வெட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃப்ராங்கோ தாய் போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய சீனா எல்லைகளில் நடந்த ஒரு போர் இது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போர் பண்ணாங்க. அதில் இறந்து போனவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெட் பாப்பின்னு சொல்லிட்டு அவங்க ஊரில் ஒரு பூ இருக்குது. அந்த பூவை வந்து விற்று அதில் வரக்கூடிய பைசா வச்சு இப்போ கூடிய வீரர்களாக இருப்பாங்க தெரியுங்களா, ராணுவ வீரர்களாக, அதில் கை கால்கள் இழந்தவங்களாக இருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்களே, அவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு டேவாக தான் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வெட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க பிப்ரவரி 3. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் உமன் ஃபிசிஷியன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா அமெரிக்கா. எலிசபெத் பிளாக்வெல் அப்படின்ட்டு. எலிசபெத் மகாராணி அப்படின்னு கேட்காதீங்க, இவங்களும் இங்கிலாந்துலாம் பிறந்தாங்க, ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக இருந்தவங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் மருத்துவராக மாறணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய போராட்டங்களை இவங்க பார்க்க வேண்டியது. ஏன்னா பெண் மருத்துவருக்காக படிக்க போகிறதே பார்த்திங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட் டைம். எல்லா இடத்துலையும் போய் வந்து கேட்டு பார்க்குறாங்க, யாருமே வந்து இவங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க, யாருமே இவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜெனிவாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கூட படிக்கிற மாணவர்களே அதுக்கு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசிஷனை கொடுத்துட்றாங்க. அப்போ 150 மாணவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மனதாக வந்து இவங்க படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1847 கால்ரா பற்றியான ஒரு கட்டுரையை சமர்ப்பிச்சு அதன் மூலமாக 1847 ஃபஸ்ட்டு மருத்துவராக இவங்க வந்து வெளில வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே வந்து குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவமனை தொடங்குறாங்க. அப்புறம் நம்மள மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனை பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்காக குரல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பெண்களுடைய கல்விக்காக குரல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து போர்களும் நடந்துட்டு அந்த சமயத்தில் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அமைப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்தாங்க. இப்படி எலிசபெத் பிளாக்வெல் பிறந்த அந்த டே, இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் வாழ்க்கையில் ஜெயிச்ச அந்த எலிசபெத் பிளாக்வெல்லை வந்து கொண்டாடணுன்றதுக்காக அவங்களுடைய பிறந்த நாளான இன்னைக்கு உருவாக்கப்பட்ட தினம் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் உமன் ஃபிசிஷியன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா பிப்ரவரி 3. நெக்ஸ்ட் ஃபின்லாந்தில் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைனிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர்லாம் கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் ஆல்வார் ஆல்டோ அப்படின்ற ஒரு பர்சன். இந்த ஆல்வார் ஆல்டோன்றவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தவர் தான். நிறைய படிக்கணுன்றதுக்காக ஒரு பாடுபட்டவர். ஏன்னா அந்த சமயத்தில் நிறைய போர்லாம் நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் மீறி வந்து இவர் படித்து சாதித்த ஒரு பர்சன். எந்த அளவுக்கு சாதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைமாக அவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக ஒரு வீடை கட்டுறாரு. வெளிலேருந்து பார்க்கறதுக்கு மட்டும் அது நல்லா இல்லாமல் உள்ளே போய் பார்த்தோன்னா அவ்வளோ கலைவண்ணங்களோட சேர்த்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக கட்டியிருந்துருக்காரு. அவரோட அந்த திறமையை பார்த்து ஜெர்மனி, ஐஸ்லாந்து, ஈராக்கு, இத்தாலி, ஸ்வீடனு, சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாட்டில் இவருடைய அந்த படைப்புகள்ன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு மிகப்பெரிய கெத்தை அந்த ஃபின்லாந்துக்கே கொடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, யாருப்பா இது பயங்கரமாக இருக்குது, யார் கட்டினா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஃபின்லாந்து நாட்டை சேர்ந்தவர்ப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு கெத்து இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு கெத்து ஒரு நாட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஏகப்பட்ட நாட்டில் இவருடைய அந்த படைப்புன்றது பயங்கரமான ஒரு ஃபேமை இவருக்கு கொடுக்குது. இப்படி ஒரு கட்டடத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த நினைவை வந்து போட்டணும் அப்படின்றது
அப்படின்றதுக்காக அவருடைய அந்த பிறந்த நாளை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெத்தான ஒரு பர்சனாக நீங்களாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு முயற்சி பண்ணோம் பாருங்கள். அவர்லாம் கூட போரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சமயத்தில் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி புரியக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தினமாக தான் பார்த்தீங்கன்னா ஃபின்லாந்தில் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க February 3. நெக்ஸ்ட் மொசாம்பிக்கில் ஹீரோஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது காரணம் பார்த்தீங்கன்னா 1961-62 அதே சேம் கதை தாங்க. இப்போ போர் நடந்துட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேராசிரியராக முதல்ல இருந்தவர் எட்வர்டோ மேண்ட்லேன் அப்படின்ற ஒரு பர்சன். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பழங்குடி மக்கள் அந்த சமயத்தில் இருந்தாங்க அந்த போரில். அவங்க பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கும் அப்போ உள்ளே வந்த அந்த பர்சன்ஸுக்கு தான். அப்போ பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கான ஒரு பெரிய உரிமைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர்கள்லாம் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தலைமை தாங்கி வந்து இவருமே வந்து இந்த போர்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. ஆனால் ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு புத்தகம் பரிசாக வருது. இவர் என்ன எதுவும் தெரியாமல் பிரித்து பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ளே வெடிகுண்டு இருந்தது தெரியாமல் அது வெடித்து செதறிது, அவரே இறந்து போகிறார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டிய அந்த சமயத்தில் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒரு உன்னதமான தலைவனை இழந்துட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஃபீல் பண்ணி அப்படிப்பட்டவர் சாதாரணமாக சாகலை, அவர் ஒரு மிகப்பெரிய வீரன், எங்களுடைய அத்தனை பேருடைய இன்னையோட சுதந்திரத்துக்கு காரணமே அந்த மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பாராட்டணுன்றதுக்காக அவருடைய நினைவு வந்து போட்டுன்றதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு தான் பார்த்தீங்கன்னா மாவீரர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மொசாம்பிக்கில் February 3. நெக்ஸ்ட் டே சாவோடோமில் தியாகிகள் தினம் சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. என்னன்னு தெரியல, நீங்கள் ஃபுல்லாகவே தியாகிகள் தினமாகவே வந்து இருக்குதுல. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். 1974 பார்த்தீங்கன்னா கொடானோ சர்வாதிகார ஆட்சியை வந்து எதிர்த்து மக்கள் எல்லாம் போரிட்டு அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சு இவங்க சுதந்திரம் அடைகிறாங்க. அப்படி அடையும் போது ஒரு சர்வாதிகார ஆட்சியை வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பேரை வந்து அவருக்கு ஒன்று குவிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான மக்களை வந்து கௌரவிக்கணுன்றதுக்காக அப்படிப்பட்டவங்களை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தியாகிகள் தினம்னு சொல்லிட்டு சாவோடோமில் வந்து அனுசரிக்கிறாங்க February 3. குளோபல் சாம்பியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் துறவிகள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. இது வந்து பேசிக்காக உருவானது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து உருவானது தான். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்துவர்களுடைய துறவிகளை வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மதம் சார்பற்றது, எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு எல்லாருக்காகவும் இன்னைக்கு குளோபல் லெவலில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மதங்கள்லாம் கடந்து துறவிகளாக இருக்கக்கூடியவங்கள கொண்டாடுறது தான். இப்படி துறவிகளாக போனவங்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக அர்ப்பணிச்சிருவாங்க. நிறைய பேர் இடத்துல வந்து இந்த ஃபாதராக இருக்கிறவங்க, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா மக்களுக்காக ஆன்மீக சேவை செய்யக்கூடியவங்க. அதே மாதிரி சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, பேராசிரியராக போயிடுவாங்க, இல்லாட்டி பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படி ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒரு விதத்துலேருந்து மக்களுக்கு நன்மையை செய்யணுன்றதுக்காக பண்ணுறாங்க இல்லையா. அப்படிப்பட்ட துறவிகளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் குளோபல் சாம்பியன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 3. எல்லாம் மாறுங்கிற அந்த எண்ணம் மட்டும் எல்லாத்தையும் மாற்றிடாது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது. உங்ககிட்ட விடுபடுது. நான் உங்கள் பாண்டியா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.